சிறுதானியத்தில் ஒன்று சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்தில் வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்தில் அயன் இருக்குப்பா, அப்புறம் புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை நம்ம மிஷினில் கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம சோள மாவும் கடையில் கிடைக்கிது, எல்லா கடையிலையும் பலசர கடையில் கிடைக்கிது. இந்த சோள மாவில் ரொட்டி செய்ய போகிறோம். இன்னும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். இந்த நல்லா பிஞ்சான சொரக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி எடுத்துக்கிடுவோம். பாதி சொரக்காய் தேவையில்லை, பாதி சொரக்காய் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் உள்ள தொலியை நல்லா சீவிக்கிடுவோம். இவ்வளோ ஃபுல்லாக சீவியாச்சுப்பா. இதை நடுவில் கட் பண்ணிக்கிடுவோம். பாதியாக நடுவில் உள்ள விதையை எடுத்துருவோம். விதையை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம துருவிக்கிடுவோம். சொரக்காவை துருவியாச்சு. மீடியமான ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன், கேப்சிகம். இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம்ப்பா, அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு இன்ச் அரை இன்ச் அளவுக்கு. இதையும் இதில் சீச்சு போட்டுக்கிடுவோம். இஞ்சி துருவியாச்சு. பல்பூண்டு 2, இதையும் இதில் துருவிக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். சீரகத்துக்கு பெருங்காயம் கொஞ்சம் பொடி போட்டுக்குவோம். கொத்தமல்லி இலைப்பா நல்லா ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வெயிட் லாஸும் நல்லா ஆகும். உடம்பு நம்மளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கொத்தமல்லி. அதனால் நம்ம கொத்தமல்லி இலையை ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கொத்தமல்லியுடைய ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ அம்மா சோள மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் வாங்கினது தான் இது, வெள்ளைச்சோள மாவு. இதை ஒரு 100 கிராம் இதில் போட்டுக்கிடுவோம். 100 கிராம் சோள மாவு போட்டுக்கிடுவோம். கடலை மாவு ஒரு 25 கிராம் போட்டுக்கிடுவோம். 25 கிராம் கடலை மாவு போட்டுக்கிட்டோம். ஒரு கால் பழம்ப்பா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழமுடைய சாறு ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு. இது நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம்ப்பா. தண்ணி ஒரு விட்டு விடக்கூடாது. சொரக்காயில் உங்களுக்கு நீர்ச்சத்து உள்ள காய், அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அவ்வளோதான்ப்பா, நம்ம பிசைஞ்சாச்சு. நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. அம்மா ஒரு விட்டு தண்ணி விடலை பாருங்கள். இந்த இது இருக்குது, நல்லா கரெக்டாக இருக்குது. நம்ம சொரக்காயில் உள்ள தண்ணியில் தான் இந்த மாவை நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஒரு விட்டு கூட தண்ணி விடலை. நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லாட்டா நம்மளுக்கு ரொட்டி வராது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ மாவை 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். மாவு பார்த்தீங்களா நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. அம்மா ஒரு பிட்டு தண்ணி விடலப்பா, அதே நல்லா கரெக்டான அளவு. இப்போ அம்மாப்பா ஒரு மெல்லிசான காட்டன் துணி எடுத்திருக்கேன். நல்லா துணியை நனைச்சிட்டு தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு பிட்டு தண்ணி இல்லை இதில். இப்போ இந்த மாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ அம்மா நான் காட்டனில் வாயில் துணியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாழை இலையில் தட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ரோல் பேப்பர் இருக்கும்ப்பா, அவர் ரெடிமேடில் விற்கிது, அதை வச்சும் தட்டிக்கலாம். இப்போ இதை தட்டிக்கிடுவோம். உருண்டை உருட்டியாச்சு. தண்ணியை நல்லா பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். கையிலப்பா தண்ணி நல்லா நினச்சிட்டு நல்லா தட்டணும். தட்டியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்.
இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் துணியை வச்சு லைட்டாக தேய்ச்சிக்குவோம். இப்போ நிறைய பேர் வந்து தோசைக்கல் இது எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்கப்பா. சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குக்குவர் கடை இருக்குது, அங்கே தான் அம்மா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. இப்போப்பா அம்மா வந்து தோசை தவாவில் போட்டுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ அப்படியே மெல்லிசாக எடுத்துருவோம். அடுப்பை வந்து நம்ம மீடியத்தில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கருகி போயிடும். நம்மளுக்கு மீடியத்தில் வச்சோம்னா நல்லா நின்று வேகும். 1/4 டீஸ்பூன்ப்பா நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க அதிகமான எண்ணெய் சேர்க்கக்கூடாதுப்பா. அப்பா கீழே அடியில் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். லைட்டாக நம்ம அடியில் கூடி போட்டுக்கிறணும். திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வந்து பிரட்டி கீழே பிரட்டி விட்டுக்குருவோம். துணியை வச்சு கொஞ்சம் இப்படி அமைக்கி விட்டோம்னா நல்லா சீக்கிரமாக சூட்டில் வெந்துடும். பிரட்டி போட்டுக்குவோம். துணியை வச்சு நம்ம இந்த பக்கமும் நல்லா வேக விட்டுருவோம். அவ்வளோதான்ப்பா, வெந்துருச்சு. பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கணும். அவ்வளோதான்ப்பா, சொரக்காய் ரொட்டி ரெடி ஆயிருச்சு. சொரக்காய் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்ப்பா. நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாத்தையும் அகற்றக்கூடியது இந்த சொரக்காய். அதனால நம்ம அடிக்கடி நம்ம சொரக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் நல்லா குறையும், உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும்ப்பா. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. நம்ம வந்து அளவோடு தான்ப்பா சாப்பிடணும். மழமொழியே இருக்குது, அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நெஞ்சுன்னு. இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம காய்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம காய்கள் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக போடாது. இப்போ அம்மா வந்து சாம்பார் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கிரேவி இருக்கோ, நீங்கள் என்ன இது வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே கூட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா குழம்பு வேணும்னாலும் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.